இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 119:71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். சகல தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன் நமக்கு உண்டு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உபத்திரவங்களை சந்தித்தவர்களா, அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலேயே உபத்திரவங்களே தொடர் கதையாய் வந்திருக்கிறதா? You have been in trouble times, or you are facing series of troubles in your life. இங்கே தாவீது சொல்லுகிற காரியத்தை கவனிக்க வேண்டும். உபத்திரவம் எனக்கு நன்மையாய் மாறினது என்று சொல்லி, எனக்கு நல்லது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நமக்கு வருகிற காரியங்கள் அநேக விதமான தீமையானவைகளை நன்மையாய் மாற்றுகிற தேவன், நிச்சயமாய் நன்மையாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அநேக தீமைகள், உபத்திரவங்கள் நம்மை சுய பலத்திலே சாயாமல், சுய பலத்தை நம்பாமல் தேவனை சார்ந்து கொள்ளும்படி வைக்கிறவைகளாகவே நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் வருகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேவன் கடினப்படுத்தி நம்மை அள வைக்க வேண்டும் என்றல்ல, தேவனிடத்திலே நாம் சார்ந்து கொள்ள ஒரு சில காரியங்கள் அனுமதிக்கப்படுவது உண்டு. தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. There is a divine purpose in every move of God in our life. ஒவ்வொரு அசைவிலும், தேவனுடைய அசைவிலும் தேவனுடைய பரிசுத்தமான ஒரு திட்டம் நம்மை பற்றினது அடங்கி இருக்கிறது. நாம் வேதத்தில் வாசிக்கிற பொழுது சங்கீதக்காரன் 34:19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினின்று விடுவிக்கிறார். தாவீதை விடுவித்த தேவன் உங்களையும் விடுவிப்பார். நீதிமானை விடுவிக்கிறவர். இன்றைக்கு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோமே, அந்த சுதந்திரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இயேசு என்னை கட்டாயம் விடுவிப்பார். நீங்கள் எவ்வளோ தீமையை சந்தித்திருக்கிறீங்க, எவ்வளோ போராட்டங்களை சந்தித்திருக்கிறீங்களா? நீங்கள் பட்ட கஷ்டம், வழிகள் எல்லாம் உங்களுக்கு நன்மையாகவே வந்து முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 8:28 எப்படி வாசிக்கிறோன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். Because you are chosen, you are called by God. தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? சகலத்தையும் தேவன் நன்மையாகவே முடிக்கிறார். ஒருவேளை நமக்கு தீமையாய் தோன்றலாம், தீமையாகவே இருக்கலாம். அந்த தீமையையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன் உன்னிடத்தில் இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, நான் தீமையே பார்த்தேன், நன்மையே என் வாழ்க்கையில் பார்க்கல, வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்தை தான் பார்த்தேன் நீங்கள் நினச்சிங்கல்ல, சொல்கிறீங்கல்ல. நீங்கள் பட்ட எல்லா கஷ்டத்துக்கு பதிலாய், உங்களுடைய தீமைக்கு பதிலாய் இரட்டத்தனையான பலனை கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். யோபை நினைத்து கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பை நினைத்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 50:20 நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். அவங்க உண்மையாகவே தீமை தான் செய்தாங்க, ஆனால் தேவன் அதை பெரிய நன்மையாய் மாற்றினார். உங்கள் வாழ்க்கையெல்லாம் அப்படி செய்வார். நீங்கள் எத்தனை தீமைப்பட்டீர்கள், காரணம் இல்லாமல், ஒரு காரியமும் இல்லாமல், ஒரு விஷயமும் இல்லாமல் போராட்டத்துக்குள்ள நீங்கள் கடந்து போனீர்களோ, தேவன் உங்களுக்கு நன்மையாய் அவைகளை மாற்றி இருக்கிறார். அந்த நாளை நீங்கள் காண்பீர்கள். நாம் செபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, சகல தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிற நம்முடைய இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேலே எவ்வளவு இரக்கம் வைத்திருக்கிறீர். தீமைகளை வெறுக்கிறவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையை செய்கிறவர், நல்லதை செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே இவர்கள் கடந்து வந்த ஆண்டவரே வழி நிறைந்த நாட்களுக்காய் ஸ்தோத்திரம்.
இப்படி உபத்திரவத்தின் நாட்களுக்காய் ஸ்தோத்திரம். இவர்கள் அனுபவித்த உபத்திரவங்களுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஒவ்வொரு உபத்திரவத்திலும் துன்பத்திலும் எங்களுக்கு ஒரு பாடத்தை நீ சொல்லி தருகிறீர். எங்களை கட்டுவிக்கிறீர், அதற்காய் நன்றி ராஜா. உருவாக்குகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை உற்று நோக்க, உம்முடைய சித்தத்தை பரிபூரணமாய் அறிந்து கொள்ள நீர் எங்களை வழி நடத்துகிறதுக்காய், உம்முடைய பாதையில் எங்களை கொண்டு வருகிறதுக்காய் நன்றி. பலவீனப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள், எனக்கு நன்மை உண்டாகாதா, நன்மையே இல்லையா என்று சொல்லுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ நன்மை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கொண்டு இவர்களை ஆசீர்வதிக்கிறீர், எமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.